இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. முளைக்கட்டின பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பிரியாணி தான். அதுக்கு 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மலான பொன்னி கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 டைம் ஜென்டிலாக வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு ஜஸ்ட் 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா இன்னும் பிரியாணி டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். பிரியாணி ஸ்பைசஸ் 1 வரமிளகாய், கருவேப்பிலை தழை, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி சேர்த்துட்டு அது வணங்கறக்குள்ள 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளியோடவே சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி இல்லை பச்சை வாசனம் போயிருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் பச்சைப்பயிறு முளைக்கட்டினது சேர்த்திக்கோங்க. அது கூட 1 கையிலோ மீல் மேக்கர் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சைப்பயிறு இருக்கிற ஸ்வீட்னஸ் ரொம்ப தெரியாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதைக்கு போய் அரிசி ப்ளஸ் தண்ணி, புதினா இலை, உப்பு சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சைப்பயிறு முளையானது பிரேக் ஆகாமல் இருக்கும். 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டான பிரியாணி ரெடிங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும்.